Hello aspirants, welcome to Mokta Officer YouTube channel and this is Arun. இந்த வாரம் லீனியர் சிட்டிங் வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போன வாரம் வந்து கிளாஸ் 5 வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ கிளாஸ் 5 வந்து லீனியர் சிட்டிங் 7% வச்சு பார்த்துருக்கோம், அப்லோட் பண்ணியிருந்தோம். சரியா? ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதில் எப்படி கொஷின் 7% வச்சு நார்த் சவுத் அண்ட் ஒன் வேரியபிள் ப்ளஸ் நார்த் வச்சு எப்படி கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே ஒரு கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ அந்த வீடியோ எப்படி நான் கொஷின் சால்வ் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி கொஷின்ஸ் எப்படி வந்திருக்கு, எப்படி எக்ஸாமில் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸுக்கு நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். இது வந்து கிளாஸ் 6. ஏன் கிளாஸ் 6 அப்படின்னா இதுக்கு முன்னாடி 5 கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4, கிளாஸ் 5 அண்ட் திஸ் இஸ் அ 6th ஒன். சரியா? ஸோ 5 வீடியோவில் ஸோ 5வது வீடியோ வந்து லீனியர் சிட்டிங் 7% பார்த்தோம். கிளாஸ் 1 to 4 வந்து சர்க்குலர் சிட்டிங் பற்றி பார்த்தோம். சரியா? ஸோ சர்க்குலர் சிட்டிங்கில் எக்ஸாமில் எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோஸை போயிட்டு பார்த்து அதில் இருக்க கொஷின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். சரியா? சர்க்குலர் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீக் கம்ப்ளீட்டாகவே லீனியர் தான். ஸோ 3 வீடியோஸ் வந்து இந்த வீக் வந்து அப்லோட் ஆகும். திங்கட்கிழமை ஒரு வீடியோ அப்லோட் ஆகும், அதாவது இன்னைக்கு அப்லோட் ஆயிருக்கும். கரெக்டாக இப்போ திங்கட்கிழமை பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதோட புதன்கிழமை அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோ வெள்ளிக்கிழமை அப்லோட் ஆகிடும். ஸோ கிளாஸ் 6, 7 அண்ட் 8 3 கிளாஸ் இந்த வாரம் அப்லோட் ஆக போகுது. ஸோ 3 கிளாஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியுமே 6 மணிக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லைவ் ஆகிடும். எங்கே அப்லோட் பண்ணிவிடுவோம் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் சேம் இதே பிளேலிஸ்ட்டில் தான் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனல் இது மட்டும் தான் தரமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டெய்லி வெக்காப்ஸ் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். சரியா? ஸோ டெய்லி 10 வெக்காப்ஸ் வீடியோ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு பிக்சரை வச்சு அந்த வேர்டை எப்படி நம்ம மைண்டில் நிறுத்தணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ 1 மந்த்துக்கு மேலே ஆகிப்போச்சு அந்த பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி. அந்த பிளேலிஸ்ட்டை பார்க்காதவங்க ஸோ மேலே ஒரு கார்டு தராங்க, இந்த இடத்துல மேலே ஒரு கார்டு வரும். ஸோ அந்த கார்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட் போய் பார்க்கலாம். சரியா? ஸோ மந்த்லியும் போட்டாச்சு. மந்த்லி ரீகேப், அதாவது கம்பைலேஷன் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மார்ச் மந்த் வெக்காப்ஸ் வீடியோ ஃபுல்லாக கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை தாண்டி ஃபவுண்டேஷனல் கோர்ஸ், ரீசனிங்கான ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதை கம்ப்ளீட்டாக ஒரு பிகினர் கோர்ஸ். அது இப்போ தான் நீங்கள் ஒரு பிகினராக ஒரு பேங்க் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரீசனிங்க்கு வந்து நம்ம வந்து யூடியூப்ல அந்தந்த ஒரு இடத்துல போயிட்டு படிச்சுட்டு இருப்போம். ஒரு வீடியோஸில் சொன்னால் ஒரு வீடியோ தேடுவோம், இன்னைக்கு ஒரு வீடியோ தேடுவோம். ஸோ அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரே இடத்துல கன்சாலிடேட் பண்ணி ஒரு கோர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதே பிளேலிஸ்ட்டில் மேலே இதே வீடியோவில் வந்து மேலே கார்டு தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8% நார்த் ஃபேஸிங், 8% சவுத் ஃபேஸிங் அண்ட் 8% ஒரு வேரியபிள் வச்சு சவுத் ஃபேஸிங் கொஷின் வந்து நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீட்டிங் கொஷின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். நீங்கள் ஒன்ஸ் நான் வீடியோ உங்களுக்கு அந்த கொஷினை காட்டின பிறகு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். சரியா? சால்வ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான். ஓகேவா? அதுக்குள்ளே சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சால்வ் பண்ணிவிட்டு 2 to 3 மினிட்ஸ் சால்வ் பண்ண முடியலனாலுமே பொறுமையாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இது வந்து லேர்னிங் செஷன் மாதிரி வச்சுக்கோங்க. பொறுமையாக அந்த அந்த டேரக்ஷன் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே. முதல் கொஷின் போயிடலாம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபார் அவர் செஷன். இங்கே என்ன சொல்கிறாங்க? ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணுங்கள், நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சரியா? சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க, நான் போடுற ஆன்சரும் நீங்கள் போடுற ஆன்சர் கரெக்டாக இருக்காரு பாருங்க. சரி, உங்களுக்கு சால்வ் பண்ண வரல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸை நிறையா நெட்டில் சர்ச் பண்ணி அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். சரியா? சரி, இங்கே என்ன சொல்கிறாங்க? 8 people, 8 A to H. யார் யார் அப்போ? A, B, C, D, E, F, G and H. ஓகேவா? ஸோ 8 பர்சன்ஸ் இருக்காங்க. சீட்டர்னா லீனியர் ரோவில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? லீனியர் ரோவில் உட்காந்துட்டு இருக்காங்க, ஃபேஸிங் நார்த் டைரக்ஷன். ஸோ நான் ஒரு கிளாஸ்லையும் சொல்கிறேன், முன்கதை, அதாவது ப்ரீ ஸ்டோரி அப்படின்றது முக்கியம். ஒரு பசுல் சீட்டிங்கும் ப்ரீ ஸ்டோரி முக்கியம். இதுதான் இந்த சீட்டிங்கில் ஒரு ப்ரீ ஸ்டோரி. எத்தனை பேர் இருக்காங்க? 8 பர்சன்ஸ் இருக்காங்க. எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க? லீனியர் ரோவில் உட்காந்துட்டு இருக்காங்க. எந்த டைரக்ஷன் உட்காந்துட்டு இருக்காங்க? நார்த் டைரக்ஷன் பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பசுல் ஆர் சீட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நம்ம எங்கேருந்து ஒரு ஒரு சீட்டிங் கொஷினும் ஒரு பசுல் கொஷினும் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் we have to find out the next keywords, right? நம்ம வந்து அடுத்தடுத்த ஹிண்ட்டை வச்சு நம்ம வந்து அந்த கோர்வையாக கோர்த்து ஒரு சீட்டிங் கொஷினை முடிக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி ஒரு ஹிண்ட்டை நம்ம டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் மூலம் தான் நம்மளுக்கு அது வரும். நிறையா கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த விஷயம் வரும். சரி, நான் வந்து ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கிறேன். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். ஓகே, சரி, நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே போயிடுறேன். the one who sits second to the right of B sits second to the left of H. ஓகே, ஸோ யாரோ ஒருத்தவர் பியோட செகண்ட் ரைட்டில் இருக்காருப்பா, அதான் சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தவர் பியோட செகண்ட் ரைட்டில் இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு? அவரு தான் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச். ஓகேவா? அப்போது
ஹெச் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆவாரு. நான் வந்து இப்போ பிஹெச்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரியா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஏ சிட்ஸ் இமிடியேட்டட் டு தி லெஃப்ட் ஆஃப் டி. ஓகே. ஜி சிட்ஸ் அட்ஜசன்ட் டு போத் பி அண்ட் டி அப்படின்றாங்க. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? 2 பாசிபிலிட்டி கேசஸ் போடலாம். ஓகேவா? 2 பாசிபிலிட்டி கேசஸ் போடலாம். ஸோ ஜி சிட்ஸ் அட்ஜசன்ட் டு தி பி அண்ட் டி அப்படின்ட்டாங்க. ஸோ நான் ஜி இங்கே போட்டேன் அப்படின்னா டி இங்கே வருவார். சரியா? ஒரு ஒரு கேஸ். இந்த இடத்துல நான் ஜி எங்கே போடுறேன் அப்படின்னா டி வந்து இந்த இடத்துல வருவார். கரெக்டா? ஸோ நான் இப்போ வந்து இதுக்கு 2 பாசிபிலிட்டி கேசஸ் வரைஞ்சிருக்கேன். இது பாசிபிலிட்டி 1, இது பாசிபிலிட்டி 2 வரைஞ்சிருக்கேன். சரியா? சரி. நெக்ஸ்ட் வேற யாராச்சும் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இப்போ பாருங்க. இப்போ எனக்கு இந்த லைன் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏ சிட்ஸ் இமிடியேட் டு தி லெஃப்ட் ஆஃப் டி அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஏ எங்கே வருவார்? அப்போ ஏ வந்து இங்கே வருவார். ஆனால் இந்த பாசிபிலிட்டியில் ஏ வந்து என்னால் இங்கே போட முடியாது. அதாவது லெஃப்ட் டியோட லெஃப்ட்டில் போட முடியாது. பிகாஸ் ஜி ஆல்ரெடி இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்காரு. ஸோ இது நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நான் 8% ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் 3% மட்டும் தான், இந்த 3% மட்டும் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். சரி, பண்ணிடலாமா? த நம்பர் ஆஃப் பீப்புள் சீட்டட் பிட்வீன் தி ஹெச் அண்ட் எஃப், ஓகேவா, இஸ் ஒன் மோர் தென் தி நம்பர் ஆஃப் பீப்புள் சீட்டட் டு தி ரைட் ஆஃப் தி இ அப்படின்றாங்க. ஓகேவா? ஹெச்சுக்கும் எஃப்க்கும் நடுவில் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, இந்த ஹெச்சுக்கு எஃப்க்கு நடுவில் உட்காந்துருக்காங்க ஒரு பர்சன்ஸ் மோர். ஓகேவா? யாரோட ரைட்ல உட்காந்துட்டு இருக்கவங்களோட இஸ் ஒன் மோர் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் சீட்டட் டு தி ரைட் ஆஃப் தி ஈயோட ரைட்ல உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல. ஸோ ஈயோட ரைட்ல ஒரு பர்சன்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஹெச்சுக்கு எஃப்க்கு நடுவில் 2% உட்காந்துருக்காங்க. இதுதான் கான்செப்ட். சரியா? ஸோ இப்போ ஈ பக்கத்தில் யாருமே இல்லை அப்படின்னா ஹெச்சுக்கும் எஃப்க்கு நடுவில் 1% உட்காந்துட்டு இருக்காங்க. இதுதான் கான்செப்ட். அதே ஈக்கு பக்கத்தில் ஈயோட ரைட்ல 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஹெச்சுக்கு எஃப்க்கு நடுவில் 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இதுதான் இந்த லைனுக்குரிய அர்த்தம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இந்த லைனுக்கு இதான் அர்த்தம். சரி, அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் யார் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்? இ, ஹெச், எஃப், இந்த 3 பேரை தான் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா? பட் எனக்கு ஹெச் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிருக்காரு. ஹெச் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிருக்காரு. சரி, நான் இப்போ என்ன பண்றேன்? நான் எஃப் இங்கே போட முடியுமா? போட முடியாது. பிகாஸ் அட்லீஸ்ட் ஒன் மோர் தென் த ஈயோட பக்கத்தில் யாருமே இல்லைனாலுமே ஹெச்சுக்கும் எஃப்க்கும் நடுவில் மினிமம் ஒரு பர்சன்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. சரியா? ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு எஃப் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். சரியா? எஃப் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா இ எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ஸோ இ எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும்? இஏ இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஆல்ரெடி அங்கே ஹெச் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ எஃப் இங்கேயுமே ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ எஃப் இங்கேயுமே ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ ஹெச்சுக்கு எஃப்க்கு நடுவில் 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஈயோட ரைட்டில் சொல்லுங்க, ஈயோட ரைட்ல ஒரு பர்சன் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இ வந்து இங்கே தான் ஃபிக்ஸ் ஆவார். ஸோ மீதி இருக்க பர்சன் யாரு? ஏ, பி, சி வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆவார். ஸோ எனக்கு எப்படி அந்த லைன் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? ஸோ கண்டிப்பாக புரிய நம்புறேன். ஸோ புரியாதவங்க என்ன பண்ணுங்க, திருப்பி ரீவைன் பண்ணி பாருங்க. எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சார் புரியல சார், மறுபடியும் அதை சொல்லுங்க சார் அப்படி சொல்லாதீங்க. இதை நீங்கள் ரீவைன் பண்ணி பார்த்துக்கலாம்ப்பா. சரி, ரீவைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த செஷனில் ஏன் எம்சிக்யூ இல்லை அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே என்ன மாதிரி கேட்டகரி ஆஃப் கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியறதுக்காக மட்டும்தான் இந்த செஷன். சரியா? இந்த பிளேலிஸ்ட் நம்ம கொஷின் சால்வ் பண்ணுறதை நான் கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொஷின்ஸ்ன்றதை நான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வரேன். நிறைய கொஷின்ஸ் டெய்லியும் வந்து ஒரு மார்க் பேப்பரை சால்வ் பண்ணி பார்க்குறது, ஒரு மெயின்ஸ் பேப்பர் சால்வ் பண்ணி பார்க்குறது. ஸோ அது எல்லாமே நான் இந்த பேசிக் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் அதுக்கப்புறம் அந்த கொஷின்ஸ் டெய்லி நம்ம சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு லெட் மீ டூ திஸ் ஆல் பேசிக் ஒர்க்ஸ். ஓகேவா? ஏன்னா ஒரு பிகினர் வராங்க, நம்ம யூடியூப் சேனலுக்கு வராங்க அப்படின்னா ஸோ அந்த பிகினருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு கிடைக்கணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மெயின்ஸ் லெவலில் கண்டிப்பாக எல்லாத்தையும் கவர் பண்ணுவேன். மெயின்ஸ் லெவல் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக கவர் பண்ணிடுவேன். ஸோ அதனால் இதில் எம்சிக்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. அது இல்லை, உங்களுக்கு எம்சிக்யூவோட வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எம்சிக்யூவோட நான் வந்து கொஷின்ஸை இதே பிளேலிஸ்ட்டில் நான் அப்லோட் பண்ணுறேன். சரியா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து என்ன தாட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சீட்டிங் கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பிளேலிஸ்ட், கம்ப்ளீட்டான ஒரு பிளேலிஸ்ட். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் எம்சிக்யூ நான் வைக்கவில்லை. ஓகேவா? அப்படி எம்சிக்யூ வச்சாலுமே உங்களோட கான்சியஸை வச்சு நீங்கள் அடிச்சிங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் கரெக்டாக வரும். பிகாஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் how many persons are sitting between the A and B அப்படின்னா 2%. ஓகேவா? நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு ஆப்ஷனில் போய்ட்டு 3% அடிச்சுட்டு வரக்கூடாது. அங்கே போய் 2% எந்த ஆப்ஷனில் இருக்கோ பார்த்து கரெக்டாக கிளிக் பண்ணணும். ஸோ எம்சிக்யூன்றது ஈஸியாக அடிச்சிடலாம். எம்சிக்யூன்றது ஒரு 30 செகண்ட்லேயே நீங்கள் 5 எம்சிக்யூ அடிச்சிடலாம். பட் இதை சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதை சால்வ் பண்ணணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். அது வந்து பாசிபிலிட்டி கேசஸ் கம்மி பண்ணி சால்வ் பண்ணணும். இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் பாசிபிலிட்டி கேசஸ் போடுங்க. ஸோ என்னோட சஜஷன் வந்து இப்போ பிகினராக இருக்கீங்க, இல்லை 6 months ஆகுது, 1 month ஆகுது அப்படின்னா பாசிபிலிட்டி கேசஸ் போட்டு சால்வ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதையும் சால்வ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகே, எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ ஆன்சர் வந்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ வராதவங்க கவலையே கிடையாது, நம்ம சால்வ் பண்ணுவோம். எப்படி நான் அப்ரோச் பண்ணேன்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சர்ச் பண்ணி நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ என்ன சொல்றாங்க? 8 people E to L. ஸோ E F G H
I J K L are seated in a linear row facing south direction. ஓகேவா? எங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க? லீனியர் ரோல இருக்காங்க, சவுத் டைரக்ஷன்ல இருக்காங்க, 8% உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ரீ ஸ்டோரி தான், ப்ரீ ஸ்டோரி பார்த்தாச்சு. ஸோ கதைக்கு போலாம். The one who sits third to the right of F sits at the one of the extreme end. சரி, ஓகே. அப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து இந்த பஸ்ல வந்து இந்த சீட்டிங் வந்து நான் சால்வ் பண்றேன். ஆனா ஆனா இது வந்து சவுத் டைரக்ஷன், இதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ நம்மளோட மைண்ட் டைரக்டா நார்த்துக்கு தான் போவோம். அஸ் அ பிகினரா இருக்கீங்க, நீங்க வந்து இப்பதான் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மைண்டு டைரக்டா நார்த்துக்கு தான் போகும். பட் கொஸ்டின்ல சவுத் சொல்லியிருக்காங்க, சவுத்தை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். சரி, என்ன சொல்றாங்க? த ஒன் ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் எஃப் அப்படின்னாங்க. அப்படின்னா எஃப் இந்த டைரக்ஷன் வராது அப்படின்னா இங்க இப்படி தான் வரும். இது மட்டும் தான் பாசிபிள் கேசஸ். த ஒன் ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் எஃப் 1 2 3 இவர் என்ன பண்றாரு? சிட்ஸ் அட் தி ஒன் ஆஃப் த கார்னர் அப்படின்னா மீதி இருக்க பர்சன்ஸ் இங்க தான் வருவாங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த இப்படி ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் அந்த லைனை கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அட்லீஸ்ட் டூ பீப்புள் சிட் பிட்வீன் தி எல் அண்ட் ஐ. அட்லீஸ்ட் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட், அட்மோஸ்ட், இந்த வார்த்தைக்குரிய தெளிவான விளக்கங்களை வந்து நான் வந்து சீட்டிங் கிளாஸ்ல தெளிவாக சொல்லியிருக்கேன், ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஒரு கார்டு தரேன். ஓகேவா? ஸோ இந்த டைம்ல ஒரு கார்டு வரும் உங்களுக்கு, மேலே இந்த இடத்துல ஷோ ஆகும். சரியா? மேலே இங்கே ஷோ ஆகும். ஸோ அதை போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சீட்டிங் பேசிக்ஸ் எல்லாமே நீட்டாக கற்றுக்கலாம். சரியா? சரி, அட்லீஸ்ட் டூ பீப்புள் சிட் பிட்வீன் எல் அண்ட் ஐ அப்படின்னா எல்லுக்கும் ஐக்கு நடுவில் அட்லீஸ்ட் டூ பீப்புள் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் 2% உட்காந்துருக்கலாம், 3% உட்காந்துருக்கலாம், 4% உட்காந்துருக்கலாம். பட் ஒரு பர்சன் இல்லை பர்சன்ஸ் இல்லாமலாம் இருக்கவே கூடாது. அட்லீஸ்ட் டூ, எல்லுக்கும் ஐக்கு நடுவில் 2% உட்காந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஜி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜே ஹூ சிட்ஸ் இமிடியேட்லி ரைட் ஆஃப் எஃப் அப்படின்றாங்க. வந்து போச்சு, எஃப் வந்து போச்சு. நம்ம எஃப் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஜே ஹூ சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் எஃப் அப்படின்னா ஜே இங்க வருவாரா? ஜேவை ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஜி சிட்ஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஜே அப்படின்னா 1 2 3. ஸோ ஜின்றவர் இங்கே ஃபிக்ஸ் ஆவார். அவ்வளோதான். ஜி சிட்ஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஜே. சரி, ஜி எஃப் ஜே மூணுத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இ சிட்ஸ் இமிடியேட்லி டு தி ரைட் ஆஃப் ஹெச் அண்ட் ரைட் ஆஃப் எல். ஓகேவா? இ சிட்ஸ் இமிடியேட்லி டு தி ரைட் ஆஃப் ஹெச் அப்படின்றாங்க, ரைட் ஆஃப் எல். சாரி, இப்போதைக்கு நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. மறுபடியும் மேலே லைனுக்கே போக வேண்டியதான். அட்லீஸ்ட் டூ பீப்புள் ஆர் சீட்டட் பிட்வீன் தி எல் அண்ட் ஐ. இந்த லைனை தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த லைன் மட்டும்தான் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. சரியா? எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் பார்த்தலாமா? அட்லீஸ்ட் 2% சிட் பிட்வீன் தி எல் அண்ட் ஐ அப்படின்ட்டாங்க. சரி, எல் எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? சரி, ஓகே. இந்த இடத்துல ஒன்று எல் அண்ட் ஐ இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், ஒன்று இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது கேஸ்ல 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஜே எஃப் ஜி. ஸோ எல் அண்ட் ஐயை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ 2 கேஸ் மட்டும் தான் வரும். சரியா? ஸோ 2 கேஸ் மட்டும் தான் வரும். அட்லீஸ்ட் 2 பீப்புள் வாஸ் சிட்டட் பிட்வீன் எல் அண்ட் ஐ. ஸோ எல் அண்ட் ஐ இதையும் தாண்டி நான் 2 தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ எல் அண்ட் ஐ நம்ம இங்கேயும் வரலாம், நான் சொன்ன மாதிரி இங்கேயும் எங்கே வேணால் வரலாம். எல் அண்ட் ஐ இங்கேயும் வரலாம், எங்கே வேணால் வரலாம். ஸோ எல் அண்ட் ஐ நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் இ சிட்ஸ் இமிடியேட்லி டு தி ரைட் ஆஃப் ஹெச் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். இ சிட்ஸ் இமிடியேட்லி டு தி ரைட் ஆஃப் ஹெச் அப்படின்றாங்க. இ வந்து ரைட் ஆஃப் ஹெச்ன்றாங்க அண்ட் டு தி ரைட் ஆஃப் தி எல் அப்படின்ட்டாங்க. சரியா? ஸோ இந்த விஷயத்த நம்ம எடுத்துன்னு போயிட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா? மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் பார்த்தலாமா? ஸோ எப்படி ஃபிக்ஸ் ஆகும்னு பார்த்தலாமா? நான் கண்டிப்பா இந்த பாசிபிலிட்டி ஒன்றுல, இந்த பாசிபிலிட்டி கேஸ்ல நான் கண்டிப்பா இஹெச் இங்கே போடவே முடியாது. பிகாஸ் நான் இஹெச் இங்கே போட்டேன்னா எல் இங்கே மட்டும் தான் வருவார். கரெக்டா? எல் இங்கே தான் வருவார். அப்போ இயும் ஹெச்சும் கண்டிப்பாக இங்கே மட்டும் தான் வருவாங்க. ஓகேவா? இயும் ஹெச்சும் கண்டிப்பாக இங்கே மட்டும் தான் வருவாங்க. ஸோ எல் ஐ இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவாங்க. கிளியரா? நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியாதா? கிளியரா? ஸோ எல்லும் ஐயும் இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவாங்க, வேற எங்கேயுமே எல் அண்ட் ஐ ஃபிக்ஸ் ஆக மாட்டாங்க. சரி, ஓகே. வேற எந்த லைன் நம்ம இன்னும் ஏதாவது லைனை மிஸ் பண்ணுறோம்னா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். ஸோ எல்லும் ஐ இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுது. இன்னொரு பர்சன் யார் இருக்கா? இஎஃப் ஜிஹெச் ஐ ஜே கே இருக்காரு. ஸோ கே வந்து இங்கே வருவார், எல்லும் ஐயும் இங்கே வருவாங்க. சரியா? எல்லும் ஐயும் இங்கே வருவாங்க. ஸோ நம்ம பஸ்ஸில் வந்து முடிச்சாச்சு. ஏன்னா இஹெச் இதுக்கு மேலே எல் அண்ட் ஐ வந்து பாசிபிலிட்டி கேசஸில் வந்து நம்மளுக்கு நின்றோம். இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து வேற எந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே கொஷனில் இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இவன் தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ இவன் எதுவுமே ஃபைனல் ஆன்சர் கிடையாது. ஓகேவா? ஸோ எல் அண்ட் ஐ எப்படி ஃபிக்ஸ் பண்ணால் இ அண்ட் ஹெச் எப்படி ஃபிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ புரியாதவங்க மறுபடியும் வீடியோ வந்து ரிவைன் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? சரி, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. இது வந்து ஒரு பிஓ லெவல் கொஸ்டின் தான். ஐபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ, ஈஸி லெவல் கொஸ்டின் தான். சரியா? ஓகே. இல்லை, இது ஈஸி லெவல் வராது, கன்ஃபார்மாக மாடர்ன் லெவல் தான். சரி, சால்வ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துருவோம். சரி, ஓகே. எல்லாம் சால்வ் பண்ணிடுவீங்க நம்புறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து பார்க்குறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரீ ஸ்டோரி 8 people were seated between, ஓகே, A to H was seated linear row facing south direction. ஓகே, எல்லாருமே
சவுத் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. ஈச் லைக் டிஃப்ரெண்ட் லைக் டிஃப்ரெண்ட் ஃப்ளோர். ஓகே, A to H, A B C D E F G H. ஓகே, இவங்க வந்து சவுத் டைரக்ஷன் பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் இவங்க வந்து ஏதோ ஒரு ஃப்ளவரை வந்து விரும்புறாங்க. ஒரு பர்சன் வந்து ஃப்ளவரை விரும்புறான்னு சொல்லிட்டாங்க. சரி, பியோனி இஸ் லைக்டு பை தி ஒன் ஹூ சிட்ஸ் ஃபோர்த் டு தி ரைட் ஆஃப் இ அப்படின்ட்டாங்க. ஓகே, நான் வேற எங்க இருந்து இந்த 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 சீட்டிங்கை சால்வ் பண்ணலாம்? நெய்தர் ஐரிஸ் நார் ரோஸ் இஸ் லைக்டு பை தி பர்சன் சிட்டிங் லெஃப்ட் ஆஃப் தி இ. அங்கிருந்து என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. பி அண்ட் ஜி ஆர் இமீடியட் நெய்பர்ஸ் ஈச் அதர். each of them likes a orchid but none of them were seated at the extreme ன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதையும் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும். சி லைக்ஸ் pansy and sits immediate right of H who sits at one of the extreme end அப்படின்ட்டாங்க. அப்போ எனக்கு டைரக்டா தெரிஞ்சு போச்சு, ஹெச்ன்றவர் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்காரு. சி லைக்ஸ் pansy sits immediate right of H அப்படின்னா கண்டிப்பா ஹெச்ன்றவர் இங்க இந்த இந்த எண்ட்ல மட்டும்தான் வருவாரு, வேற ஆப்ஷனே கிடையாது. ஓகே, வேற ஆப்ஷனே கிடையாது. சி லைக்ஸ் pansy and sits immediate right of H. ஓகேவா? ஸோ சி இங்க மட்டும்தான் வரும். சி எந்த எந்த ஃப்ளவர் லைக் பண்றாரு? pansy. ஓகேவா? சியோட ஃபேவரட் ஃப்ளவர் வந்து pansy. ஸோ மீதி இருக்க 6% இங்கே மட்டும் தான் வருவாங்க. 1 2 3 4 5 6. சூப்பரான கொஸ்டின். ஆனால் இது கரெக்டாக இந்த லைனை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். அடுத்தடுத்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ 8% நான் சால்வ் பண்ணிட்டேன். சிஹெச் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனை செக் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் லைனை பார்த்தா பியோனி இஸ் லைக்டு பை தி ஒன் ஹூ சிட்ஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் இ. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, எனக்கு இங்க ரெண்டு கேசஸ் மட்டும்தான் வரும். 2 பாசிபிலிட்டி கேசஸ் மட்டும்தான் வரும். அதுக்கு மேல எனக்கு பாசிபிலிட்டி கேசஸே வராது. கவனிங்களேன். ஸோ ஹெச் சி இது வந்து pansy அப்படின்ட்டு பார்த்தாச்சு. நான் ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னா, ஈ வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஈ இங்க ஃபிக்ஸ் பண்ணா சிட்ஸ் ஃபோர்த் டு ரைட் ஆஃப் 1 2 3 4. ஸோ பியோனி ஃப்ளவரை விரும்புகிறவர் இங்கே வருவார். அதை தாண்டி நான் ஈயை வந்து இந்த பாசிபிலிட்டியில் இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பியோனியை விரும்புகிறவர் இந்த பாசிபிலிட்டி கேஸில் மட்டும்தான் வருவார். ஸோ 2 கேசஸ் மட்டும்தான், வேற கேசஸ் எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ இந்த லைனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த லைனையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்த லைன் என்ன நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் பார்த்தலாமா? ஸோ எஃப் லைக்ஸ் லில்லி. எஃப்ன்றவர் வந்து லில்லி விரும்புகிறாருன்ட்டாங்க. அண்ட் சிட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் டி அப்படின்ட்டாங்க. யாரு யாரு? எஃப் தான். ஸோ டி இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ சும்மா இது வந்து கேசஸ் வரைகிறதுக்காக. டி எஃப் லைக்ஸ் லில்லி அண்ட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் டி. சரி, ஓகேவா? ஸோ எஃப் இங்கே வருவார். ஸோ லில்லி இங்கே வருவார். ஓகேவா? ஓகேவா? கிளியரா? இ லைக்ஸ் துலிப் அண்ட் சீட்டட் அட்ஜஸ்டன்ட் டு போத் த பர்சன்ஸ் லைக்கிங் லில்லி அண்ட் ரோஸ். ஓகேவா? ஈன்றவருக்கு எந்த பூ பிடிக்குது அப்படின்னா துலிப்பு பிடிக்குது. துலிப் அப்படின்ற பூ வந்து ஈக்கு பிடிக்குது. ஸோ ஈ வந்து யார் யாருக்கு பக்கத்துலன்றாங்க? த பர்சன்ஸ் ஹூ ஆர் லைக்கிங் தி லில்லி அண்ட் ரோஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எஃப் வந்து லில்லியை விரும்புறாரு அப்படின்ட்டு. ஸோ 2 கேசஸா இதை வரையலாம். ஸோ இதுக்கு 2 கேஸ் வரையலாம், இதுக்கு ஒரு கேஸா வரைய முடியும். பிகாஸ் நான் எஃப் இங்க மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரியா? எஃப் இங்க மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ லில்லி எஃப் லைக் பண்றாரு, இ துலிப்பை லைக் பண்றாரு. ஸோ கிளியரா? கிளியரா? ஸோ எஃப் இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் டி இங்கே பாசிபிலிட்டி இங்கே ஃபிக்ஸ் ஆவார். அதுவே கவனிங்களேன், இப்போ இந்த பாசிபிலிட்டி கேஸ் போடுறேன், இதுக்கே இன்னொரு பாசிபிலிட்டி கேஸ் வரும். ஏன்னு நான் சொல்கிறேன், கவனிங்களேன். 5 6 7 8. ஸோ ஹெச் இங்கே வருவாரா? ஹெச் இங்கே வருவார். ஸோ pansy இங்கே சி வருவார். சாரி, இங்கே வந்து பியோனி வருவார். ஓகேவா? ஸோ நான் எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு எஃப் வந்து 2 கேஸா என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த பாசிபிலிட்டியில எனக்கு 2 கேஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் எஃப் இங்கே ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ எஃப் இங்கே ஃபிக்ஸ் பண்ணா லில்லி இங்கே வந்துருவாரா? ஸோ ஏன்னா எஃப் லைக்ஸ் லில்லி. ஸோ டி எங்கே வருவாரு? டின்றவர் இங்கே வந்துருவாரு. கரெக்டு தான் நான் போட்டது. இப்போ பாருங்க, எஃப் வந்து நான் இந்த பாசிபிலிட்டி இங்கே போடுறேன். ஸோ லில்லின்றவர் இங்கே வந்துருவாரு. அப்போ டி எங்க வருவார்? இந்த பாசிபிலிட்டி கேஸ்ல டி இங்க வந்துருவார். கிளியரா? கிளியரா? நான் எப்படி போட்டிருக்கேன் கிளியரா? இந்த பாசிபிலிட்டி எப்படி போட்டிருக்கேன் கிளியரா? சரி, ஓகே. இதுவும் முடிஞ்சு போச்சு. இந்த லைனை நான் முடிச்சிட்டேன். சரி, either poppy or iris is liked by the B அப்படின்றாங்க. சரி, who is not adjacent to the D. பின்றவர் டியோட அட்ஜசன்ட் இல்லை அப்படின்றாங்க. சரி, ஓகே. நம்மளுக்கான ஒரு கேசஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்க, இதில் வந்து நான் பிஏ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு டி. சரியா? அதேமாரி இந்த கேஸில் நான் பிஏ வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கேஸில் வந்து நான் பிஏ இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம், இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம். சரி, அது அப்படியே இருக்கட்டும்.
இப்போ நான் விட்ட லைனை பார்க்குறேன். எந்த லைனை விட்டேன்? நெய்தர் ஐரிஸ் நார் ரோஸ் இஸ் லைக்டு பை தி பர்சன் ஹூ சிட்ஸ் லெஃப்ட் ஆஃப் தி இ அப்படின்றாங்க. ஸோ ஈயோட லெஃப்ட்ல இருக்கிறவங்க ஐரிஸி விரும்பல, ரோஸி விரும்பலன்னு சொல்லிட்டாங்க. சரி இருக்கட்டும், விரும்பாம இருக்கட்டும். ஸோ பி அண்ட் ஜி ஆர் இமிடியேட் நெய்பர்ஸ் அண்ட் either of them like Orchid and none of them were seated at the extreme end அப்படின்னா சூப்பரான லைனு. நம்மளுக்கு இப்போ பி அண்ட் ஜியை ஃபிக்ஸ் பண்ணணும். சரி, பி அண்ட் ஜியை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதில் ஒரு விஷயம், என்ன விஷயம் தெரியுது? பியும் ஜியும் இமிடியேட் நெய்பர்ஸ். அதுல யாரோ ஒருத்தவங்க வந்து ஆர்ச்சிட் அப்படின்ற பூவை வந்து விரும்புறாங்க. ஆனா ரெண்டு பேருமே வந்து எக்ஸ்ட்ரீம் இல்ல அப்படின்ட்டாங்க. நல்லா கவனிங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேஸ்க்கு அப்போ கேன்சல் ஆகுது. ஏன்னா நான் பி இங்க மட்டும் தான் போட முடியும், வேற எங்கேயுமே இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியும், இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் இங்க நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா he will become the adjacent to D. சரியா? ஸோ கண்டிப்பா இது ஃபால்ஸ் ஆகுது. இந்த பாசிபிலிட்டி கேஸ் செக் பண்ணுமா? இங்க செக் பண்ணுமா? ஸோ இங்க செக் பண்ணா நான் பிஏ இங்க போட முடியாது. இங்கே நான் பிஏ போட முடியாது. ஏன்னா இங்கே இங்க நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா he will be adjacent to the D. ஸோ பின்றவர் இங்க வருவார். ஓகேவா? பின்றவர் இங்க வருவாரு, ஜின்றவர் இங்க வருவார். ஏன் நான் ஜி இங்க போட மாட்டேன் அப்படின்னா none of them seated at the extreme end அப்படின்ட்டாங்க. ஸோ ஜி இங்க வருவார், ஜி இங்க தான் வருவார். அப்போ மீதி இருக்க பர்சன் யாருன்னு ஃபிக்ஸ் ஆகல? ஸோ ஏ மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகல. ஓகேவா? ஏ மட்டும் தான் இன்னும் ஃபிக்ஸ் ஆகாம இருக்காரு. ஸோ அவரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதே இந்த பாசிபிலிட்டி கேஸுக்கு வரேன், கவனிங்களேன். ஸோ நான் பிஏ இங்க போட்டிருக்கேன் அப்படின்னா பியும் ஜியும் இமீடியட் நெய்பர்ஸ் இருக்காங்க. பட் ஆல்ரெடி இ அண்ட் சி ஆர் ஃபிக்ஸ்டு ஹியர். ரைட்டா? நம்ம ரைட். ஸோ இந்த ரெண்டுமே இங்க ரெண்டு பேரும் இங்க ஃபிக்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி கேஸும் நம்மளுக்கு வராது. ஸோ கண்டிப்பா இது மட்டும் தான் நம்மளுக்கு வரும். இந்த கேஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். சரி, இப்போ இன்னும் ஃப்ளவர் 3 பேருக்கு ஃபிக்ஸ் ஆகல. யார் ஃபிக்ஸ் ஆகல? பி, ஜி அண்ட் ஹெச். சரியா? we have to fix the flowers. ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணது பார்த்துலாமா? நம்ம விட்ட லைனை செக் பண்ணிடலாமா? நெய்தர் ஐரிஸ் நார் ரோஸ் இஸ் லைக்டு பை த பர்சன் who are sitting left of the E அப்படின்றாங்க. சரியா? ஈயோட லெஃப்ட்ல யாரு இருக்கா? ஹெச். அப்போ இவர் எந்தெந்த பூவை விரும்பலன்ட்டாங்க? ஐரஸையும் விரும்பல, ரோஸ் அப்படின்ற ரெண்டு ஃப்ளவரையும் விரும்பல. ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் லைன் விட்டுருக்கோம். நெய்தர் பாப்பி நார் ஐரிஸ் இஸ் லைக்டு பை தி பி. ஓகேவா? பி வந்து எந்தெந்த பூவை விரும்பல அப்படின்ட்டாங்க? பாப்பி அண்ட் ஐரிஸ், இந்த ரெண்டு பூவையும் அவர் விரும்பல அப்படின்ட்டாங்க. சரியா? அவர் விரும்பல அப்படின்ட்டாங்க. சரி, அப்ப பிக்கு எந்த பூ தான் ஃபிக்ஸ் ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா ஆர்ச்சிட் தான் ஃபிக்ஸ் ஆகும். ஏன் அப்படின்னா பி அண்ட் ஜி ஆர் இமிடியேட் நெய்பர்ஸ், either of them likes ஆர்ச்சிட். யாரோ ஒருத்தவங்க வந்து ஆர்ச்சிட்டை வந்து விரும்புறாங்க. அப்போ பிக்கு பிடிச்ச பூ எந்த பூ தான்? ஆர்ச்சிட் தான் அவருக்கு பிடிச்ச பூ. சரியா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஐரிஸும் வராது, ரோஸும் வராது. கரெக்டா? ஐரிஸும் வராது, ரோஸும் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இன்னும் எந்தெந்த பூன்னு ஃபிக்ஸ் ஆகாம இருக்கு? ஸோ ஜி அண்ட் டி ஹெச்சுக்கு இன்னும் ஃபிக்ஸ் ஆகாம இருக்கு. சரியா? இன்னும் எந்தெந்த பூ ஃபிக்ஸ் ஆகாம இருக்கு? பாப்பி, ஐரிஸ், ரோஸ். நல்லா கவனிங்க. ஸோ ஐரிஸும் ரோஸும் இவருக்கு வரவே வராது அப்படின்னா இவருக்கு எந்த பூ தான் வரும் அப்போ? ஸோ பாப்பி தான் இவருக்கு வரும். சரியா? பாப்பி தான் இவருக்கு வரும். ஸோ இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு எந்த பூன்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? டி வந்து ரோஸ் தான் விரும்புறாரு. எப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த லைனை பாருங்களேன். he likes tulip and seat adjacent to the both persons lily and rose அப்படின்ட்டாங்க. ஸோ டி லைக்ஸ் ரோஸ், ஜி லைக்ஸ் ஐரிஸ். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு புரிஞ்சுச்சா? நான் இப்படி 1 by 1 ஒரு லைனாக ஃபிக்ஸ் பண்ண புரிஞ்சா? ஸோ இது வந்து ஒரு மாடல் லெவல் கொஸ்டின் தான். இதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பட் ரொம்ப முக்கியம். ஒரு பிஓ லெவல் ஸ்டாண்டர்டான ஒரு கொஸ்டின் இது கண்டிப்பா. ஸோ எப்படி நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மட்டும் தெளிவாக மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஒரு 3 டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சர்ச் பண்ணி நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ 8% நார்த் ஃபேசிங், 8% சவுத் ஃபேசிங், 8% சவுத் ஃபேசிங்கில் ஒரு வேரியபிள் வச்சு, ஓகே, ஏதோ ஒரு வேரியபிள் வச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நிறைய அப்ரோச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலை போஸ்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ டிஸ்கிரிப்ஷன், நம்மளோட டெலகிராம் சேனல் டிஸ்கஷன் குரூப்பையுமே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரியா? ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறுபடியும் புதன்கிழமை அடுத்த கிளாஸ் 7 அப்லோட் ஆயிருக்கும்.
மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ அதில் வந்து நம்ம 9% எப்படி வரும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் பார்த்துருங்க. இன்கேஸ் நான் அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து போட்டு வைக்கிறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இந்த சீரிஸ் கொண்டு வரதே இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் இங்கே சால்வ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஷின்ஸை சர்ச் பண்ணணும். நெட்டில் சர்ச் பண்ணி அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? டவுட் இருக்குன்னா போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. I will see in the next video. Okay, so thank you all. Bye bye.